தேங்க்யூ சார். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வந்துட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஈவன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்ததே இவங்களை பார்க்கணும், இவங்களுடைய இசை நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நாங்க ரொம்ப நேரம் வந்து நாங்க பேச போறதில்லை, இப்போ அவங்கள நாங்க பேச வைக்க போறோம். ஸோ சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆமா சார். கேள்வி நான் கேட்டா நீங்க கேக்குறீங்களா? நான் தான் கேட்க போறேன். கேளுங்க. இப்போ மக்கள் இசை, நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாத்தையும் நீங்க தொகுத்திருக்கீங்க, புத்தகங்கள் எழுதி இருக்கீங்க. ஆமா. இந்த ஆர்வம் எங்கிருந்து தொடங்கினது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சென்னை பல்கலைக்கழக இசைத்துறையில கர்நாடக சங்கீதம் கத்துக்கும் போது எனக்கு அந்த கர்நாடக இசை சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒரு பாட்டு தியாகராஜ சுவாமிகளோட உற்சவ சம்பிரதாய கிருதின்னு சொல்றது. பவனஜ சுதி பாத்திரன்னு வரும். பவனஜ சுதி பாத்திர பாவன சரித்திர அப்படின்னு வரும். இதை கேட்கும் போது எங்கே கேட்ட ஞாபகமா வருது. நான் ஏற்கனவே இந்த டியூனை கேட்டிருக்கேன் அப்படிங்கிற பொழுது எங்க அம்மா என்னுடைய தங்கச்சிக்கு பாடின தாலாட்டு பாட்டு அதே மெட்டு. ஆராரோ அரிராரோ எங்கண்ணே ஆராரோ அரிராரோ மாமன் அடிச்சாரோ எங்கண்ணே மல்லிய பூ செண்டாலே. இதுதான் பவன ஜசுதி பாத்திர பாவன சரித்திரன்னு வந்திருக்கேன். அப்ப இதை ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு தான் பிஹெச்டிக்கு இதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த தலைப்பு எடுத்து பிஹெச்டி பண்ணேன். சூப்பர் சார், சூப்பர். மேம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க ஒரு கர்நாடக இசை பயின்றவர். ஆனா இப்போ சாரோடு சேர்ந்து நீங்க நாட்டுப்புற பாடல்கள்ல வந்து ஆர்வமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த கர்நாடக இசை பயின்றதோட இந்த நாட்டுப்புற இசை பத்தியும் நாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது எங்க தொடங்கிறது? என் கணவரை பார்த்த பின்னாடிதான். அவரு எங்களுடைய கல்லூரி நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. அங்க வந்து ஒரு 5 நிமிஷம் யூனிவர்சிட்டியில ப்ரோக்ராம் நடந்துச்சு. யூனிஃபர்ஸ்ட் 90ல வந்து தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன்னு ஒரு பாட்டு பாடினாரு. நான் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், அம்மா இது எதுலப்பா, எந்த படத்துல இந்த பாட்டு வந்திருக்குன்னு. அவங்க படத்துல கிடையாது, இவர் ஃபோக் சாங்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அங்க நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அங்க வந்தவங்க அத்தனை பேரும், மொழி தெரிஞ்சவங்க மொழி தெரியாதவங்க அத்தனை பேருமே இந்த பாட்டால ஈர்க்கப்பட்டு 5 நாள் நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த 5 நாளும் வந்து V1 குப்புசாமி தஞ்சாவூர் மண்ணு பாட்டு தான் வேணும்னு எல்லாருமே பிடிவாதம் பண்ணதில்லை. அதுல நானும் ஒருத்தி மயங்கினேன். என்னுடைய கனவே பாத்தீங்கன்னா அந்த கர்நாடக இசை கத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நான் திரைப்பட பின்னணி பாடகி ஆகணும்னு தான் வந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அதை மறந்துட்டேன் சுத்தமா. எதுவும் வேண்டாம், இதுலதான் ஒரு நிறைவு இருக்கு அப்படின்றது. ஏன்னா மக்களுடைய பாடல்கள் இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கண்ட பின்னாடி அதுதான் வேணும் அப்படின்னு நான் இந்த பாட்டு சொன்னேன். நிச்சயமா நீங்க அப்ப எடுத்த அந்த ஒரு முடிவுக்கு நாங்க எல்லாரும் இப்போ வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு அழகான தம்பதியா இத்தனை ஆண்டுகளா நீங்க தமிழ் இசைய உலகம் முழுக்க, உலகத்தினுடைய அத்தனை முடுக்குகள்லயும் நீங்க வந்து பரப்பிட்டு இருக்கீங்க. இன்னும் பல ஆண்டுகள் நீங்க இதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு. உங்களுடைய கொஞ்ச தமிழுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். மலரும் மூட்டும் நிகழ்ச்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட. ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு ஸ்டேஜ் உங்களுக்கு நீங்க ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தீங்க, அதாவது என்னதான் ஒரு பாடகருக்கு வந்து வயசாயிட்டு வந்தாலும் அவங்க வந்து சம்டைம்ஸ் பிச்சை ரெடியூஸ் பண்ணி பாடுவாங்க, ஆனா நான் அது பண்றது இல்ல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது நாங்களே வந்து கவனிச்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க எப்ப மேடையில ஏறினாலும் கொஞ்சம் கூட பிசர் அடிக்காம நீங்க பாடுறீங்க. சோ அதுக்கு நீங்க ஸ்பெஷலா என்ன கேர் எடுத்துக்கிறீங்க? முதல்ல இந்த பிறந்தநாள் கொண்டாடுறதை நிறுத்தணும். ஏன்னா பிறந்தநாள் வரும்போது என்ன வயசுன்னு கேட்பாங்க வர்றவங்கலாம் இல்லையா. அப்ப வர்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வயசு என்ன, 55, சர்க்கரையை குறைக்கணும், அதை சாப்பிடாதீங்க, மட்டன் சாப்பிடாதீங்க, கொழுப்பு ஏறிடும், சர்க்கரை ஏறிடும் அப்படின்னு அட்வைஸ் வேற. அப்ப நமக்கு என்னடா அது அப்படின்னாங்க. அதனால பிறந்தநாள் நம்ம என்ன வயசுங்கிறதே மறந்துடணும். நாம எப்பொழுதும் இளைஞன் அப்படின்னு நினைக்கணும். நிச்சயமா நிச்சயமா அந்த எண்ணம் வந்து உங்களை உற்சாகப்படுத்தும், உங்க வயசை மறைக்கும். எப்பொழுதுமே நமக்கு வயசாயிட்டுங்கிற நினைப்பு இல்லாமல் நாம் பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நமக்கு எந்த நோயும் வராது, எப்போதும் இளமைதான் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ இளமையாவே இருப்பாங்க. இன்னொன்னு அவர் பாத்தீங்கன்னா வேணும்னே ஒரு ஸ்ருதி மேலதான் பாடுவாரு.
அந்த ஸ்ருதி வயசாக ஆக குறையும் தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஸ்ருதி மேலதான் பாடுறது பழக்கம். என்னன்னா என்னுடைய 24 வயசுல 2 சுருதியில பாடின பாட்டை இப்ப நான் 3 சுருதியில பாடுவேன். அதுதான் சார் இப்படி சார். ஏன்னா அது என்னன்னா நம்ம வந்து அந்த இளமையில வந்து பாடின பாட்டை அப்படியே பாடக்கூடாது, ஒரு சுருதி ஏற்றி பாடணும் வயசு ஏற ஏற. அப்போ நான் 50 வயசு 40 வயசு வரும்போது நீங்க ஒரு சுருதியில பாடினதை 2 சுருதியில பாடினா 60 வயசு வரும்போது அந்த அதே 2 சுருதிக்கு வந்துடும், அந்த ஒண்ணுக்கு வந்து நிற்பீங்க கடைசியில. இடையில நீங்க வந்து அந்த சுருதி ஏற்றி பாடணும், அதாவது அப்படி கொண்டு வரணும், அப்பதான் அந்த அந்த குரல் அப்படி இருக்கும். வண்டர்ஃபுல். வயசு ஆச்சு அப்படின்னாலும் உங்களுடைய குரலுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து வயதாகாது. ஸோ மேடையை இப்போ உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம். இதுக்கு மேலே உங்களை பேச வைக்கிறேன். நன்றி சார். நன்றி. எல்லாம் பாருங்க பாட்டு வரும் கண்டிப்பா கண்டிப்பா.
போகும்போது பார்த்தேன் 51 பானைகள் பொங்கல் பானைகள் இருந்தது. அதனால வரும்போது வண்டியில் வரும்போது நான் பொங்கலுக்காக ஒரு பாட்டு பாடணும்னு ஆசை வந்தது. சரி நம்மவர்கள்லாம் இருக்காங்களே இவங்களை வச்சு ஒரு பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதிட்டு வந்துட்டேன். 5 நிமிஷம் இந்த பாட்டு எழுத, இந்த பாட்டு எழுதி இன்னும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகலை. இப்போதான் எழுதிட்டு சுட சுட. ஆனால் என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் பாடிடுவோம். சுருதி தை தையன தவளம் போறக்குது, தை பிறந்தது மனசுக்குள்ளே, மெய்மையன மெட்டு கிடைக்குது, வழி போறக்குது வாழ்க்கையிலே. தை மகளே வருக, தமிழர் வாழ்வு பெருக.